ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஷ் தோட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டெரஸ் கார்டன்ல மூக்குத்தி அவரை தான் ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10 காய் கிட்ட நமக்கு காய்ச்சிருந்தது. அதாவது நம்ம நட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 டேஸ்லயே நம்ம ஒரு 10 பிஞ்சு காட்டும் பிடிச்சு, அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 பிஞ்சு பார்த்துட்டிங்கன்னா விதையாவே ஆயிடுச்சு. அதில் 3 பறிச்சிட்டோம். இது ஒன்று பார்த்துட்டிங்கன்னா நல்லா முத்திருச்சு முட்டு. அதனால அதை விட்டுட்டு மீதி இருக்க 6 காய்களுமே ஹார்வெஸ்ட் பண்ண போறோம். இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ கம்மியாக இருக்கே ப்ரோ, எதில் சமைப்பீங்க அப்படின்னு கேட்கலாம். நாம் இந்த மாதிரி கம்மியாக நமக்கு மூக்குத்தி அவரை காய்க்குள்ள வேற எங்கேயாவது கிடைச்சாலோ நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம். இல்லைன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாம்பாரில் போட்டு கூட நம்ம இந்த ரெசிபி நல்லாவே இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 சீசனாக மூக்குத்தி அவரை நம்ம டெரஸ் கார்டனில் பயிர் பண்ணிட்டு இருக்கோம். நல்லாவே நமக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். இந்த டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிரீன் கலர் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பர்பிள் தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த சீட்ஸ் நமக்கு சரியா கிடைக்கல. நம்ம மாடியில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். அதனால நம்ம எடுத்து வைக்காம விடுறதுனால தான் இப்போ கிரீன் கலர் நம்ம வெளியே இருந்து வாங்கி போட்டிருக்கோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மூக்குத்தி அவரை ஹார்வெஸ்ட்டு. மோஸ்ட்டாக வாரம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மூக்குத்தி அவரை. அதே மாதிரி சிறகு அவரையில் இதுக்கு முன்னாடி நான் பர்பிள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் வளர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கிரீன் வித் பர்பிள் இது 2 காம்பினேஷன்ல தான் வளர்த்துருக்கேன். ஃபுல் கிரீன் இந்த டைம் தான் நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பீர்க்கங்காய் புடலங்காய் எல்லாமே இப்போதான் பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. புடலங்காய் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பிஞ்சு போடவே ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போதான் கிள்ளி விட்டுருக்கோம் கொஞ்சம் செடி மொத்தமாகட்டும்ட்டு. கிரேப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சின்னதாக இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கான மினி ஹார்வெஸ்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.